கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியிலிருந்து நீர் திறக்கப்பட்டதால் சுற்றியுள்ள கிராமங்கள் தனி தீவாக மாறியுள்ளன. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், தற்பொழுது எவ்வளவு கிராமங்கள் சுற்றி இருக்கிறது, எவ்வளவு குடியிருப்புகள் இருக்கிறது, மக்கள் எல்லாம் பாதுகாப்பா முகாம்களை தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்களா, என்னது? வீராணம் ஏரி எதிர்பார்க்க விதமாக மிகப்பெரிய அளவில் நிரம்பிய காரணத்தினால், குறிப்பாக வீராணம் ஏரிக்கு நேற்று முன்தினத்திலிருந்து வினாடிக்கு 27,000 கனஅடி தண்ணி வந்து கொண்டிருந்தது. இந்த 27,000 கனஅடி தண்ணி வந்து கொண்ட காரணத்தினால் வீராணம் ஏரி நீர்மட்டம் முழு கொள்ளளவான 47.5 அடி முழு கொள்ளளவு நிரம்பிய காரணத்தினால் உடனடியாக வீராணத்திலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. கிட்டத்தட்ட 18,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்ட காரணத்தினால் இந்த வெள்ளியங்கால் ஓடை வழியாக செல்லும் இந்த நீர் அருகில் உள்ள பல கிராமங்கள், நீங்கள் பார்க்கும் காட்சி என்பது திருநாரையூர். அந்த திருநாரையூர் தற்போது தீவு போல் மாறிவிட்டது. அதேபோல் கீழவன்னியூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள், சிறகிழந்த நல்லூர், நந்திமங்கலம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தற்போது இந்த வீராணத்திலிருந்து திறந்துவிடப்பட்ட நீர் வந்து கிராமத்திற்குள் புகுந்து வீடுகளை சூழ்ந்துவிட்டது. அது மட்டும் இல்லாமல் விவசாய நிலத்தை சூழ்ந்த காரணத்தால் பல ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் தற்போது தண்ணீரில் மிதக்கிறது. இந்த விவசாயிகள் பொங்கலுக்கு அறுவடை செய்யலாம் என்று எண்ணியிருந்த வேளையில் அதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லும் அளவிற்கு தற்போது நீர் வந்து அந்த பகுதி முழுவதாக சூழ்ந்துவிட்டது. குறிப்பாக நாம் பார்ப்பது கடலா அல்லது ஊரா அல்லது வேறு ஏதும் நிலமா என்று தெரியாத அளவுக்கு ஒட்டுமொத்தமாக நீர் அனைத்து பகுதியும் மூடிவிட்ட காரணத்தினால் கழுகு பார்வையால் மட்டுமே நம்மளால் காட்சிப்படுத்த முடிஞ்சது. மற்ற பகுதிக்கு நாம் செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கிராமங்களில் இருக்கும் பொதுமக்களை மீட்பதற்காக தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர், பேரிடர் மீட்பு குழுவினர், பல்வேறு குழுக்கள் அங்கு முகாமிட்டு அவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பல கிராமங்களில் மக்கள் எங்கள் கால்நடைகளை விட்டு நாங்கள் வெளியேற முடியாது, பொருட்களை விட்டு வெளியேற முடியாது, ஊருக்குள்ளே இருக்கும் காரணத்தினால் அவர்களுக்கு உணவு கொண்டு சென்று மக்களுக்காக கொடுக்கப்பட்டு வருகிறது. மாவட்ட நிர்வாகம் இந்த நடவடிக்கை மேற்கொண்டாலும் இந்த காட்சியை பார்க்கும் போதே மிகப்பெரிய அளவு பாதிப்பை இந்த வீராணம் இருந்து வெளியேற்றப்பட்ட நீரினால் ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கலாம். குறிப்பாக தென்பெண்ணையாற்றின் கரையோரத்தில் கடந்த வாரத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளம் தென்பெண்ணையாற்றின் கரையோரத்தில் உள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களை பாதித்தது. தற்போது வீராணம் ஏரியை ஒட்டியுள்ள இந்த வெள்ளியங்கால் ஓடை ஒட்டியுள்ள கிராமங்களில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே வெள்ளியங்கால் ஓடையில் தண்ணீர் திறக்கப் போகிறோம், பாதுகாப்பாக இருக்கு என அறிவிக்கை செய்தாலும் மக்கள் எதிர்பார்க்கப்படாத அளவுக்கு மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டு தற்போது அந்த பகுதியெல்லாம் நீர் சூழ்ந்து கடல் போல் காட்சியிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் வீராணத்திலிருந்து தண்ணீர் குறைக்கப்பட்டது என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் நீங்கள் பார்க்கலாம், இந்த காட்சியை நம் உடம்பு சிலிக்கும் அளவுக்கு, பயத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு இந்த நீர் பாய்ந்தோடி செல்கிறது. இதுதான் வெள்ளியங்கால் ஓடை. வீராணத்திலிருந்து தற்போது நேற்று வரை 18,000 20,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. தற்போது அது குறைக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். ஆனால் இந்த காட்சியை பார்க்கும்போது அதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லும் அளவிற்கு தான் இந்த தண்ணீர் பாய்ந்தோடுகிறது, சீறி பாய்கிறது. பஞ்சபூதத்தில் ஒன்றான இந்த தண்ணீர் தற்போது இந்த கிராம மக்கள் எல்லாம் பாதிக்கும் அளவிற்கு இங்கு மிகப்பெரிய அளவை தண்ணீர் பாய்ந்து கொள்ளும் காட்சியை நாம் புதிய தலைமுறை பிரத்யேகமாக பதிவு செய்து காண்பித்து வருகிறோம். தொடர்ந்து வீராணத்திலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்படும் காரணத்தினால் இந்த கிராம மக்கள் எப்போது நிம்மதி பெருமூச்சு அடைவார்கள் என்று தெரியாத அளவிற்கு பாதிப்பில் இருக்கிறார்கள். அந்த பகுதியை இந்த காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வனும், தமிழக வேளாண் மற்றும் உழவு நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் நேரில் சென்று அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தாலும் அந்த ஆறுதல் அவர்களுக்கு போதுமானதாக இல்லை. காரணம், அந்த அளவுக்கு இழப்பை சந்தித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு டிசம்பர் மாதத்திலும் கடலூர் மாவட்டம் இதுபோல்தான் வெள்ளத்தில் தத்தளிக்கிறது. அந்த தத்தளிக்கும் காட்சியை தான் நாம் பிரத்யேகமாக பதிவு செய்து காண்பித்து வருகிறோம். தொடர்ந்து மக்கள் எழுப்பும் கோரிக்கை, கடலூர் மாவட்டம் இனிவரு காலங்களில் இந்த வாய்க்கால் எல்லாம் தூர்வாரப்பட வேண்டும், பாதிக்கப்படாத அளவுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறார்கள். அந்த வேண்டுகோள் ஒவ்வொரு ஆண்டும் வைக்கிறார்கள், தவிர அது நடவடிக்கை இருக்குமா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. எனவே பொதுமக்கள் இனிவரும் காலங்களாக இதுபோல் பாதிப்பிலிருந்து எங்களை மீட்பதற்கான சரியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறார்கள். கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியிலிருந்து 18,000 கன அடி நீர் திறக்கப்பட்டிருப்பதால் சுற்றியுள்ள கிராமங்கள் கடினமாக அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. காட்சியின் வாயிலாக பார்க்க முடிகிறது. கால்நடைகள், பொதுமக்கள், விவசாயிகள் என்று பல்வேறு தரப்பிலிருந்தும் பாதிப்புகளை முன்வைத்திருக்கிறாங்க. பல்வேறு கோரிக்கைகளையும் அவர் முன்வைத்திருக்கிறார்கள். களத்திலிருந்து விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஸ்ரீதர்.